இந்த மாதிரி வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்க கூடாதுன்னா அது எங்கள் அம்மாவுக்கு தான் சார். இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும்னால அது எங்கள் அம்மா தான் சார். 20 வயசில் ஒரு பையன்கிட்ட நின்று பேசினதுக்காக அவங்களோட வாழ்க்கையே முடிச்சிட்டாங்க சார். அவங்க போலீஸ் ஆகணும்னு அவங்களுக்கு அவ்வளோ ஆசை சார். அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு குடம் தண்ணி கொடுத்ததுக்காக அவங்க ஊரில் உள்ள மக்கள் வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு இந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து யாருமே கூப்பிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்கவே இல்லை. அவங்கெல்லாம் வந்துட்டு இனிமேல் நீ வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. என்னுடைய கனவே வந்து நான் போலீஸ் ஆகணும் தாங்கிறது. இன்னுமே நினச்சாலே நெஞ்சே பதறும் சார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பக்கமும் நம்ம போகும்போது ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க நிற்கிறாங்க, ஒரு போலீஸாக நிற்கிறாங்கன்னா கூட அவங்கள பார்க்கும்போது ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் உயிர் வந்து நின்று ரிட்டன் வந்து நான் உயிர் பெறது மாதிரி நான் உணர்றேன் சார். நீங்கள் போலீஸ் ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த நிமிஷமே இப்போ அந்த உயிரை விட கூட தயார் சார். அந்த சட்டையை போட்ட மறு நிமிஷமே அந்த உயிரை விட கூட நான் தயார் சார். அந்த அளவுக்கு நான் ரொம்ப லைக் பண்ணேன் சார் நான் அந்த வேலையை. அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது வர ஒரு கம்பீரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார். நான் வந்து நிறைய ரன்னிங் வந்து நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் சார். 100 மீட்டர் 1000 மீட்டர் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். கபடியிலையும் நான் வந்து நிறைய விளையாண்டுருக்கேன். இப்போ நடிச்சிட்டு இருக்க ப்ரொஃபஷன் நாங்கள்லாம் சொல்லுவோம், நடிச்சிட்டு இருக்கும்போது செத்துடணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஆனால் இன்னும் அந்த யூனிஃபார்ம் அவங்க போடலை, அந்த வேலைக்கு அவங்க வந்து போகலை. ஆனாலும் அந்த வேலையை நான் ட்ரெஸ்ஸை போடும்போதே என் உயிர் போயிடும்னு சொல்கிறது இருக்குல்ல, அப்போ அதன் மேலே எவ்வளோ ஒரு காதல் இருந்திருக்கணுங்கிறது ஒன்று இருக்குல்ல. எனக்கு அதுதான் சார் பெரிய வருத்தமே. அவங்களோட கனவை தொலைச்சிட்டாங்க அவங்க. அதனால தான் இப்போ நான் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா, என்னோட கனவுக்கு முற்றுப்புள்ளி நீங்களாக வந்தால் கூட நான் உங்களை இன்றைக்கி எய்த்து பேசுவேன். ஏன்னா நீங்கள் அன்னைக்கு எய்த்து பேசி தைரியமாக வீட்டை விட்டு வெளில வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கனவை நீங்கள் சாதிச்சிருப்பீங்க.